வணக்கம். நான் மரகதவள்ளி. கஸ்டமர் வந்தாங்க, ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ப்ளவுஸுக்கே 250 ரூபா வாங்குவேன். லைனிங் துணி போட்டு லேஸ் வச்சு தைச்சி சேலைக்கு கோடு அடித்து இத்தனைக்குமே நான் ஒரு ப்ளவுஸுக்கு 250 ரூபா தான். 4 ப்ளவுஸ் அவங்களுக்கு நான் தைச்சி ஒப்படைச்சிட்டேன். ஆனால் கையில் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அமௌண்ட் வரும்னு, ஏமாற்றம் தான் கிடச்சது. சரி, 2 நாளில் கொடுத்துட்றாங்க, ஓகேன்னு விட்டுட்டேன். ஸோ எனக்கான 2 பழமொழி. எளிதாக வந்த பொருளுக்கு சரியான மதிப்பு இருக்காது இல்லையா? எடுப்பாரும் பிடிப்பாரும் உண்டானால் இழப்பும் தவிப்பும் வந்து தானே ஆகும். என் குடுமி அவன் கையில் அகப்பட்டு கொண்டது. அப்படி தான் நம்ம சொல்லிக்கணும். எழுதிய விதி அழுதால் தீருமா? நமக்கு எழுதியிருக்கு, இன்றைக்கி இவ்வளோ தான் கிடைக்கணும்னு, அது கிடச்சிருக்கு. நன்றி.